வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா. தலைப்புச் செய்திகள். இந்திய செயற்கை நுண்ணறிவு உச்சிமாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா அமெரிக்கா இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் கடலுக்கு அடியில் $15 பில்லியன் முதலீட்டில் கேபிள்கள் அமைக்கப்படும் என்று கூகுள் நிறுவனம் அறிவித்துள்ளது. கல்வி, விளையாட்டு ஆகிய 2 துறைகளிலும் இளைஞர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். வாயில் சுவைக்கக்கூடிய நிக்கோட்டின் பவுச்சுகளை வாங்குதல், விற்பனை செய்தல் மற்றும் உட்கொள்ளுதலை தவிர்க்க வேண்டும் என்று தமிழக அரசின் மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் எச்சரித்துள்ளது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 17 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய செயற்கை நுண்ணறிவு உச்சிமாநாட்டை புதுதில்லி பாரத் மண்டபத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். இதில் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன், ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் உரையாற்ற உள்ளனர். அதனைத் தொடர்ந்து அங்கு நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு கண்காட்சியை அவர்கள் பார்வையிடுகின்றனர். பின்னர் நண்பகலில் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள், அமைச்சர்கள், நிறுவனங்களின் உயர் பிரதிநிதிகள் பங்கேற்கும் கருத்தரங்கில் பிரதமர் பங்கேற்கிறார். மாலை நடைபெறவுள்ள உலகளாவிய தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறையைச் சேர்ந்த தலைமை செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். இக்கூட்டத்தில் முதலீடு, ஆராய்ச்சி, ஒத்துழைப்பு, தொழில்துறையில் செயற்கை நுண்ணறிவு முறைகளை பயன்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா அமெரிக்கா இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் கடலுக்கு அடியில் $15 பில்லியன் முதலீட்டில் கேபிள்கள் அமைக்கப்படும் என்று கூகுள் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து புதுதில்லியில் இந்திய செயற்கை நுண்ணறிவு உச்சிமாநாட்டில் நேற்று உரையாற்றிய அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு சுந்தர் பிச்சை, சுமார் 5 ஆண்டுகள் இப்பணிகள் நடைபெறும் என்றும் இதன் மூலம் இந்தியா, அமெரிக்கா மற்றும் தென்பகுதி நாடுகளுக்கு இடையே இணைப்பை ஏற்படுத்த முடியும் என்றும் கூறினார். கடலுக்கு அடியில் அமைக்கப்பட உள்ள 3 புதிய கேபிள் பாதை வழியாக இந்தியாவிலிருந்து சிங்கப்பூர், தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு இணைப்பை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மருத்துவத் துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாடு குறித்து குறிப்பிட்ட அவர், நோயாளிகளுக்கான அறிகுறிகளை கண்டறியவும் அது குறித்த தகவல்களை வழங்கவும் இந்தியாவில் எய்ம்ஸ் நிறுவனத்துடன் கூகுள் நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளதாகவும் கூறினார். இந்த செயற்கை நுண்ணறிவு அறிக்கை சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்றும் திரு சுந்தர் பிச்சை தெரிவித்தார். கல்வி, விளையாட்டு ஆகிய 2 துறைகளிலும் இளைஞர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், கல்வி கற்கும் காலத்தில் எந்தவிதமான கவன சிதறல்களுக்கும் இடமளிக்க வேண்டாம் என்றும் ஏதேனும் ஒரு விளையாட்டு பிரிவை தேர்ந்தெடுத்து பங்கேற்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். விளையாட்டுகளில் ஈடுபடுவது சிறந்த தியானம் என்றும் கவனத்தை ஒருமுகப்படுத்துவதற்கு இது உதவும் என்றும் அவர் கூறினார். மேலும் விளையாட்டுகளில் ஈடுபடுவதன் மூலம் போதை போன்ற தீய பழக்க எண்ணங்கள் ஏற்படாது என்றும் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். வாயில் சுவைக்கக்கூடிய நிக்கோட்டின் பவுச்சுகளை வாங்குதல், விற்பனை செய்தல் மற்றும் உட்கொள்ளுதலை தவிர்க்க வேண்டும் என்று தமிழக அரசின் மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து அது வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிக்கோட்டின் பவுச்சுகள் நம் நாட்டில் அங்கீகரிக்கப்படவில்லை என்றும் அவற்றின் பாதுகாப்பு, செயல்திறன் மற்றும் தரம் குறித்து நிரூபிக்கப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிக்கோட்டினை வாயில் உறிஞ்சும் போது இரத்த ஓட்டத்தில் நேரடியாக கலப்பதாகவும் இதன் மூலம் மோசமான உடல்நலக்கேடுகள் ஏற்படக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள், மருந்தகங்கள் உள்ளிட்டோர் வாயில் சுவைக்கக்கூடிய நிக்கோட்டின் பவுச்சுகளை தவிர்க்குமாறும் மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் அறிவுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொது தொகுதியில் போட்டியிட விரும்புவோர் 25,000 ரூபாயும், தனி தொகுதியில் போட்டியிட விரும்புவோரும் மகளிரும் 15,000 ரூபாயும் விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். விண்ணப்ப படிவத்தை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் 1,000 ரூபாய் செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம் என்றும் திரு துரைமுருகன் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமியர்களின் 5 கடமைகளில் ஒன்றான ரமலான் நோன்பு இன்று தொடங்கியது. ரமலான் பிறை நேற்று மாலை தென்பட்டதை அடுத்து நோன்பு இன்று தொடங்குவதாக தமிழக அரசின் தலைமை காஜி உஸ்மான் முஹைதீன் அறிவித்தார். இதையடுத்து இஸ்லாமியர்கள் இன்று அதிகாலை சஹர் என்னும் உணவை உண்டு தங்களது நோன்பை தொடங்கினார்கள். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டையொட்டி மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் நாடு முழுவதும் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்களிடம் சைக்கிள் பேரணி மூலம் பாதுகாப்பான கடற்கரை, வளமான இந்தியா என்ற அடிப்படையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். 65 பேர் கொண்ட இக்குழுவினர் தூத்துக்குடி வருகை தந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கொல்கத்தாவில் இருந்து புறப்பட்ட 65 பேர் கொண்ட ஒரு குழுவினர் ஆந்திரா, ஒடிசா மாநிலங்கள் வழியாக தமிழகம் வந்துள்ளனர். இந்த குழுவினர் தமிழகத்தின் பல்வேறு கடற்கரை கிராமங்களில் சுற்றி வந்து தூத்துக்குடி அருகே உள்ள தருவைக்குளம் மீனவ கிராமத்திற்கு வருகை தந்தனர். தருவைக்குளம் மீனவ கிராம மக்களும் இந்த பாதுகாப்பு படையினருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். கடலோர பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் தாங்கள் இந்த சைக்கிள் பேரணியில் ஈடுபட்டுள்ளதாக கன்னியாகுமரியை சேர்ந்த ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். கன்னியாகுமரியில இருந்து வரேன். நான் டெல்லியில ஒர்க் பண்றேன். சிஎஸ்எஃப் வந்தே மாதரம் கோஸ்டல் சைக்கிளத்தான் 2026. நாங்க பேராமிலிட்டரி போர்ஸ்ல ஒன்னான சிஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ். நாங்க இந்த ரேலியை எதுக்காக கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா, கடலோர பாதுகாப்பை மக்களிடத்துல ஏற்படுத்தணும்ன்றதுக்காக தான் நாங்க இந்த வந்தே மாதரம் சிஎஸ்எஃப் கோஸ்டல் சைக்கிளத்தான் 2026 கண்டக்ட் பண்றோம். இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாதுகாப்பான கடற்கரை, வளமான இந்தியா. இருவரி செய்திகள். பங்களாதேஷில் அனைத்து சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கும் சம உரிமை வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் தாஹோய் ஏரியா அருகே ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி பனிசறுக்கு வீரர்கள் 8 பேர் உயிரிழந்தனர். நாட்டில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் பயன்படுத்துவது என்ற உறுதிமொழியை 24 மணி நேரத்தில் 2.5 லட்சம் பேர் எடுத்துக்கொண்டது கின்னஸ் உலக சாதனையாக அமைந்தது. பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்தில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் பிரேசில் நாட்டை சேர்ந்த பயணி ஒருவரிடம் இருந்து 23 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. அரசு பள்ளிகளில் பயின்று வரும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை திட்டத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டத்திற்குட்பட்ட மணிமுக்தா அணையில் புதிய கதவணைகள் அமைக்கும் பணியை ஆட்சியர் திரு பிரசாந்த் ஆய்வு செய்தார். தேனி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. அரியலூரில் கால்நடை வளர்ப்பில் புதிய மற்றும் நவீன தொழில்நுட்பம் குறித்த பயிற்சி முகாம் நேற்று நடைபெற்றது. சென்னை ஈக்காட்டு தாங்கலில் உள்ள தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தில் மின்னணு வாகன தொழில்நுட்பம் குறித்த பயிற்சி முகாம் இம்மாதம் 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தருமபுரி மாவட்டம் கே நடுஅள்ளி கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 102 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு சதீஷ் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 17 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக சிவம் துபே 31 பந்துகளில் 66 ரன் எடுத்தார். 194 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. சூப்பர் 8 சுற்று நாளை மறுநாள் தொடங்குகிறது. வரும் 22ஆம் தேதி இந்தியா தமது முதல் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. 26ஆம் தேதி ஜிம்பாப்வேயையும் மார்ச் 1ஆம் தேதி வெஸ்ட் இண்டீஸ் அணியையும் இந்தியா எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா அமெரிக்கா இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் கடலுக்கு அடியில் $15 பில்லியன் முதலீட்டில் கேபிள்கள் அமைக்கப்படும் என்று கூகுள் நிறுவனம் அறிவித்துள்ளது. கல்வி, விளையாட்டு ஆகிய 2 துறைகளிலும் இளைஞர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். வாயில் சுவைக்கக்கூடிய நிக்கோட்டின் பவுச்சுகளை வாங்குதல், விற்பனை செய்தல் மற்றும் உட்கொள்ளுதலை தவிர்க்க வேண்டும் என்று தமிழக அரசின் மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் எச்சரித்துள்ளது.
உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 17 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.